கனகத்தில் வயிறக்கம் உண்டாகட்டும். ஆகட்டும். ஏன் சொன்னவள ஏன் எப்போதும் நம்ம சொந்த கதையை நமக்கு என்ன போறதே நம்ம கிடையாது. எப்போ அதை விட்டு வேற என்ன கதை யாருக்கு வேண்டாம் சனம்லாம் தூங்குது. மாவளுக்கு இட்லி எல்லாம் என்ன ஒரு அம்மா உட்காந்து ஒரு அம்மா உட்காந்து கிடக்கு அடி படுக்க சொல்லிவிட்டாங்க. பார்த்து என்ன பண்ணுங்க கனகத்துக்கு நாடகம் ஆட போது படுத்துக்கிட்டு போ. என்ன தரையூர் தரையூர் தாயா தரையில் இருக்கிற ஊர் தரையூர் தாயா. எல்லாமே எல்லா ஊருமே தரையில் தான். ஆமா தண்ணியில இருக்கு. விநாயகர் நந்தல் நீர்வளம் வளவளம் ஒன்றை நாடு இந்த நாடு. ஊமை அம்புட்டு ஊமை என்ன உண்மை? உண்மையா? உண்மை. ஐயோ கைராஜாங்கள கைக்கு இந்த நாடு. ஆட்டக்காரன் போல இருந்தாலும் சொல்றான். ஆமா கூடு கூடு உண்மைதான். ஆமா கைராஜா எங்க தங்கியிருக்கிறார்களோ அந்த நாடு செய்தோங்கி இருக்கும். உண்மையிலே மச்சமுள்ள நாடுதான். அதுல மாற்றம் கிடையாது. அப்படி மச்சமுள்ள நாட்டுக்கு சமத்தமுள்ள நாடு உண்மை இல்லையா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மத்தியானம்லாம் சாயங்காலம் நீங்க சரி இல்லை. ஏன்னா கோமா தான் இருக்காங்க. ஆமா கோபம் இருக்கிற இடத்த லாபம் இருக்கும். அதான் அவர் அண்ணா என்கிட்ட சொன்னார். அதாவது மங்களூர் போனோம். ஏன்னா இன்னைக்கு கடையில் இருக்கு. சமயம் பார்த்து நம்மளை பார்த்து நம்ம அடிச்சாரு. ஆமா சாப்பாடு எந்த கடையிலுமே கிடையாது. ஒன்றும் பயப்படாதீங்க, வீட்டுக்கு 2 பேரா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார். நாங்க அதுக்கு ஒத்துக்கலையே. நீங்க ஒத்துக்கிட்ட பண்ண. ஆனா நான் என்ன சொல்லிட்டேன் அண்ணா, அதாவது ஒரு இடத்துல லாபம் இருக்கும் நஷ்டம் இருக்கும். இது அனைத்துமே அனுசரிச்சு தான் போகும். இயற்கை இது நமக்காக இது நடக்கல, இல்ல இயற்கை நடக்குது. அதனால நீங்க எங்க வேணாலும் கொண்டு போங்க. அன்னதானம் போட்டு சொத்து எடுத்து வந்துருங்க. அண்ணா சும்மா சொல்லக்கூடாது. அப்பளம் பொரித்து பொரியலோட என்ன வடி சாதம். இந்த 37 வருஷம் ஆட்ட ஆடுங்க. இன்னைக்கு சாயங்காலம் ராத்திரி சாப்பிட்ட மாதிரி ஒரு இடத்துல கூட சாப்பிடல. ஆமா ஆமா துண்ணவத்தை முன்னால வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. போய் சொல்லக்கூடாது. போய் சொல்ல இல்ல எந்த உள்ளாது பொழுதுனா மாட்டேன். பெருமையா சொல்லுவேன். அங்க கையை வச்சு என்ன தெரியுமா? அப்படி பயந்து சொல்றது இதுக்கு அடிச்சு கிடக்குற இல்லையா? எழுந்திருக்க இருந்து அண்ணமார்கள் அப்பாமார்கள் தங்கமான குணத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா? ஆமா தங்கமான குணத்தை சேர்ந்தவங்கள் வந்தா படுத்துக்குவாங்க. நீதான் ஆட வந்து பார்க்காத. இந்த வருஷம் தான் வந்தேன்னு பார்க்காது. இல்ல அதாவது மணிகண்டா யாரு? அகத்து மணிகண்டா இருக்கானே. சரி அவங்களுக்கு நான் போட்டு வச்சு கத்து கொடுத்த போட அப்புறம் இல்ல நாங்க அடைச்சது உண்மை இங்க வந்து ஆடுறோம் இல்லையா? குமாரிகளாம் நாங்க இல்ல. அப்படி இருக்க இப்ப பாராய சமையல் ஊர் என்ன பேர் எதுக்காக வந்தேன் ஆட்டாட வந்தோம். எப்படி வீடு பாத்தியா? அப்புறம் என்ன எதுக்கு வந்தோம்? ஊர் என்ன பேர் என்ன நான் எதுக்காக வந்தேன்? எதுக்காக வந்தேன்? இனிமேலுக்கு என்ன சொல்ல இனிமேல் என்ன சொல்ல போகிறேன்? யாரு கேக்குற? யாரு கேக்குற? என்னையா கேக்குற? நெசமா என்ன கேக்குற? அப்புறம் நான் யார்? நான் யார்? ஊர் என்ன யாருடைய பிள்ளை? எதுக்காக வந்தேன்? இனிமேலுக்கு என்ன சொல்ல போகிறேன்? என்ன பண்ண போற? சொல்லு. மிளகு
குடிச்சாரு இல்ல ஐயா சொல்றா ஆமா சொல்றா நீ ஏசுடா பாரு அதே பத்தி கிடக்கு ஏய் பேசாம தெரிஞ்சுக்கறலக்க நீ அஜாக்கு விட்டு உள்ள தர கேட்க வேணாமா அப்படியே ராயா ஏலே ஏலே தலைவடியா சொல்றா நான் சத்தியடா குலத்தில் வந்துவானா போடா போடா ஓ ஐம்பத்தாறு தேசத்தில் தலைநகரம் டெல்லி சரி நான் நினைச்சது வேற இவரு சொல்றது வேற சொல்றாரு இல்ல நான் விநாயகர் தான் தலைநகரம் நான் இருக்கிறேன் அப்படி இல்ல ஐம்பத்தாறு தேசத்திலே தலைநகரம் டெல்லி சரிங்க டெல்லி ஆகாசாபத்தை ஆண்டு வரக்கூடிய என் தந்தை என்று சொல்லக்கூடிய வெள்ள பாண்டு மகாராஜனுக்கு தாயார் என்று சொல்லக்கூடிய குந்தமாதேவி சரி இப்படி இரண்டு பேருக்கு மகனாக பிறந்த நாங்க 3 பேர்கள் யாரா தெரியுமா என் தாய் என்று சொல்லக்கூடிய குந்தமாதேவிக்கு கண்ணாராகிய தர்மன் அடுத்தது எங்க அண்ணா பீமன் மூன்றாவது நான் அர்ஜுனன் அதாவது சிற்றன் சொல்லக்கூடிய மற்றவர் இரண்டு பேர்கள் எல்லாருமே சகாதேவன் மொத்தம் எத்தனை 5 நண்பர்கள் ராஜவில் அடுத்த பேர் நாம மகாராஜன் உனக்கு தெரியுமா 10,000 பகவ நாமதயம்
இப்படி 10 அழகு 11 நாமதே அல்லவா விட்ட மாதிரி இருக்குடா. இருக்கும் மத்தாளக்காரன் பயப்படுறான். இப்படி 10 அழகு 11 நாமதே அல்லவா அர்ஜுனன் ஆமா. கர்ப்புணன் வில்லாளி விஜயன் நரநாராயணன் சுபேதபாகனன் கிரீடி திருடி பேடி ஏ திருடி மகாராஜா நீங்க கிரீடிக்கலாம் திடீங்களா திருடி கிரீடி கிரீடி திருடி இப்படி சொல்லக்கூடிய 10 அழகு 11 நாமதே அல்லவா ஆமா. ஏய் நான் வந்து மாறிவிட்டதல்லவா அதான் மட்டுமில்லை இடது கை வில் வலது கைய அம்பு இல்லையா இப்படி 10 அழகு 11 நாமதே எனக்கு கல்யாணம் ஆச்சால நீ இதுவரைக்கும் எங்க இருக்கிறியா உனக்கு ஆனா எனக்கு என்ன ஆவடி போன எனக்கு என்ன? ஏய் மகாராஜார கேட்கறதுல இல்ல நீ வேணா காரியம் ஆயிட்டான்னு கேட்க. காரியமா கரும உனக்கு எத்தனை மனைவி எனக்கு ஒண்ணுதாங்க. எனக்கு 8 மனைவி 8 பட்டேஸ்திரி 11,000 கந்தூர் பங்கள் இப்படி சொல்லக்கூடிய 8 மனைவி எனக்கு கும்பரம் ஜாமி. இல்ல 8 மணி 10,000 கோவசிரி 10,000 கோவசிரி பெண்கள் உங்கள்கிட்ட இருக்கு. ஆமா கனமா எனக்கு அதிகமான தேவை. ஒரு 4 இப்படி தள்ளி விடுங்க. அந்த கொல்ல கலப்பரிக்காக நட்ட கொல்ல கலப்பரிக்காக கலப்பைக்கு என் மனைவி 8 மனைவில 4 தேட்ட கேட்கிறேன் 4 தான் அதிகமான கலப்பைக்கு பறிச்சுக்கிட்டு விட்டுறோம். கலப்பு அதிகமா இருக்கா ஆமா. 8 மனைவி 4 பேர் அனுப்பிட்டு வராங்க மகாராஜா ஒன்றும் கனமா வேணாம். என்ன யார் நினைச்சு ஏய் என் மனைவிய நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது தெரியுமா ஆமா நீ நினைச்சேன்னு வச்சுக்க நான் உனக்கு முன்ன என் வீட்டுல இருப்பேன் ஒருத்தருக்கு கூட நீ மோந்து கூட பார்க்க முடியாது அப்போ அது போதும். அப்படியா? வீட்டை கட்டி போட்டு இல்லைன்னா கேட்கலாம். நான் முதல் மனித யாரை கல்யாணம் செய்ய தெரியுமா சொல்லு. அந்த கல்யாணம் பாஞ்சால ராஜனுக்கும் பூந்தேவி அம்மனுக்கு பிறந்த பாஞ்சாலி இருக்கிறாள் அல்லவா அதாவது பாஞ்சால ராஜன் காலவாசனை புத்திர சந்தானம் இல்லை என்று மனதில் நினைத்து யாகம் ஒன்று வளர்த்தினார் குரு பெரியவர் பேச்சை கேட்டு அப்படி யாகம் வளர்த்த போது சரி அந்த யாகத்துல யார் பிறந்தா தெரியுமா யாரு? பாஞ்சால இருக்காளே அவன் அண்ணன் துஷ்டத்துமன் பிறந்தான் துஷ்டதும்மன். ஆமா சரி இரண்டாவது பாஞ்சாலன் அந்த யாகத்துல பிறந்தது. பிறந்தான் சரி மூன்றாவது அவளுக்குள்ள ஒரு வில்லு சொல்லு மாத்திர பிறந்தது அப்படி பிறந்த உடனே சரி பாஞ்சாலராஜன் என்ன நிறுவனம் கொடுத்தார் உலகத்தில் உள்ள 55 தேசராஜர் நிறுவனம் கொடுத்தார் சரி அதாவது என் மகன் என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலிய கூட
பிறந்தது இல்லையா கீழே மஞ்சள் நீரை பார்த்து ஆமா வேலை மத்தக்குடி அறுத்து ஆ. அந்த வில்ல விளைக்க வேண்டும் சரி இந்த 55 தேசம் நிருபத்தை கொடுத்துருந்தா சரிடா அந்த நிருபத்தை கண்டு நான் ஐவராஜன் எங்க இருந்தோம் தெரியுமா எங்க வேதாகாமன் சொல்லக்கூடிய அக்கலவரத்தில் தந்திருந்தோம் ஆஹா ஆமா மண்ணோட இருக்கு புரியுது இல்லையா ஆமா அப்ப மண்ணோட தங்கிருந்த போது எல்லா நாட்டு அரசர்களும் அந்த பாஞ்சாலி கூட பிறந்த வில்ல வளர்த்து பார்த்தார்கள் சரி வளர்க்க முடியவில்லை முடியாது ஆமா அதாவது ஆ, எங்களுக்கு எப்படி தெரிஞ்சு தெரியுமா எப்படி எங்க மாமாரி என்று சொல்லக்கூடிய கண்ணபுரமா இருக்கிறாங்களா ஆமா ஒரு அரிசி பரிசு போல அங்க வந்து இருந்தார் ஆஹா எப்படியாவது ஏய், பஞ்சபரம் ஐதராஜாவே, ஆ, பாஞ்சாலராஜன் நிறுவனம் கொடுத்து ஆமா உலகத்துல 55 தேச ராசகம் செஞ்சிருக்காங்க வென்று கொண்டு இருக்கார்கள் நீங்க வந்து மண்ணோட வீட்டுல தங்கிருக்கீங்களா ஆமா உங்களுக்கு இந்த செய்தி தெரியாத தெரியாதா நம்ம தெரிவிச்ச போது ஆ. அப்போது நாங்க பிராமண ஒரு ரூபம் கொண்டு அந்த பாஞ்சால நாட்டுக்கு சென்று இருந்தோம் சரிடா அப்படி பாஞ்சால நாட்டை சென்று இருக்கிற போது ஆ, எல்லாருமே உள்ள வளைத்து பார்த்தாங்க இல்ல வளைக்க முடியாது தெரியாது அதாவது 5 தேசத்தாண்டு வரக்கூடிய கருணாபிஷேகன் கருணாபிஷேகன் அந்த வில்லை எப்படியாவது வளைத்துருவாங்க நினைச்சு யார் நினைச்சது உங்க மாமா ஆமா ஏன்னா கர்ணன் கண்டிப்பா இந்த வில்ல வளைச்சிருவான் வச்சிருவோம் அப்படி இந்த மனிதன் அதிக பல முடியவனும் இல்லையா ஆமா ஆமா அப்போது எங்க மாமா கண்ணபுரமாத்தை என்ன செய்யா தெரியுமா என்ன? கருவடியா அதில் கருவடா ரூபாய் எப்படியாவது வில்ல வளைச்சிருவான் சரி அப்படின்னு எங்க மாமனார் என்ன எடுத்து ஆ, என்ன சரியா தெரியுமா ஆ. கருவண்டாவத்துல உருவத்தை மாத்தி அந்த நாளை அச்சு விட்டார் ஆஹா தோந்துட்டாங்கல்ல கர்ணன் ஆ, ஆ. இல்லைன்னா எப்படியாவது கரணம் அழைச்சிருப்பான் ஆமா ம். அதுல ஆ. பாஞ்சால ராஜனே இந்த வில்லை எச்சாவது வளைக்கலாமா வளைக்கலாமா? அப்படின்னு பேசுற போது சரிடா ஐயா ஆ. உலகத்துள்ள 58 தேச அரசர்களுக்கும் நிருபத்தை கொடுத்துருந்தோம் இல்லையா ஆமா. யார் வேணாலும் இந்த வில்லை வளைக்கலாம் வளைக்கலாம் அப்படின்னு ஆ. தெரிவித்த உடனே ஆ. நான் என்ன சொல்லிருந்தோமா என்ன? கீழே மச்சக்குரிய பார்த்து ஆ. மஞ்சள் நீரை பார்த்து ஆ. மேல மச்சக்குரிய பார்த்து ஆ. அந்த வில்லை வளைத்தது தாங்கள் வளர்ச்சி ஆமா சரிடா அப்படி வில்லை வளைத்து ஆ. பாஞ்சால நாட்டுல அப்பதான் சுயரூபத்தை நிற்கிறேன் ஆ, பிராமண உருவத்துல இருந்தவன் ஆ. 7 பேருக்கு எடுத்தவன் சரி அப்ப பாஞ்சால சந்தோஷம் கொண்டார் ஆ. ஒரு பிராமணர் வந்து நம்ம வில்ல வளைச்சு நம்ம கல்யாணம் செய்ய போறாரு ஆ. அப்படின்னு மனதில் வருத்தத்தோட இருந்தான் என் ஜெயலலிதா உடனே பாஞ்சாலிக்கு எனக்கு என் மேல சந்தோஷம் வருது. ஏன்னா பாஞ்சாலி உனக்காக பிறந்தவன் இல்லையா? எனக்காக பிறந்தவன் அதோட அப்படி அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு ஐயா பாஞ்சாலராஜனே எங்க நாட்டுக்கு நாங்க சென்று வருகிறோம் அப்படின்னு தெரிவித்து என் தாய் என்று சொல்லக்கூடிய யார் குந்தமாதேவி மண்ணோட வீட்டுல நித்திரை செய்து கொண்டிருந்தார் சரிடா அப்படி மண்ணோட வீட்டுல நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது என் அம்மா நான் ஒரு கனி கொண்டு வந்து சரி என் தாய் என்று சொல்லக்கூடிய குந்தமாதேவி அரை தூக்கத்தோடு நித்திரையில் இருக்கும்போது சரி. அப்பா அர்ஜுனா கனி கொண்டு வந்தா ஐவராஜாவோட பஞ்சிட்டு சாப்பிடுங்க சரிடா. அப்படின்னு தெரிவித்தது சரி யார் என் தாய் குந்தமாதேவி அம்மா நான் கொண்டு வந்தது கனி அல்ல இல்ல. கன்னி பெண்ணை கொண்டு வந்திருக்கு சரி அப்படின்னு தெரிவித்தேன் ஆ, அப்பா தாய் வாக்க தெய்வ வாக்கு உண்மை ஐவராஜனே ஐவராஜனே மனைவாத்தனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் அப்ப அந்த இடத்துக்கு யாரு வந்து தெரியுமா யாரு? சொல்லுங்க அந்த திருநாள சந்தானியா
இந்த மாரி பண்ணா ஏன் அந்த ஆள் அடிக்கிறான்? 7ஆம் மணிக்கு தண்ணி கட்டினா எங்க அடிப்பான்? அதேதான். அவன் போக்குலயே அடிக்கணும். ஆ. அப்போது ஆ. நாரதர் அங்க வந்து ஐவராஜங்கள இந்த பாட்டையில என்ன செய்ய போறீங்க என்ன அப்படின்னு கேட்டார். சரிடா. ஐயா ஆ. என் தாய் வாக்கா தெய்வ வாக்கு. அதாவது தாய் சொன்னது ஒரு வார்த்தை சொன்னது இல்லைடா. இருக்குது. அதை மாத்த முடியாது ஆமா. அப்படின்னு தாய் தெரிவித்தார். அப்ப நாரதர் என்ன செஞ்சா ஐவராஜனும் 5 பேருமே தாய் கட்டணும் பாஞ்சாலி சரி அப்படின்னு தெரிவித்தார். சரிடா. முதல்ல எங்க அண்ணாராஜ தர்மல் கல்யாணம் செய்தார். சரி. 2வது வீமன், 3வது நான், 4வது அதாவது நகுலன், 5வது சகாதேவன். இப்படி ஐவராஜன் 5 தாலி போட்டோம். ஓராண்டு காலம் ஒவ்வொருத்தர சரி ஒவ்வொரு விதத்துக்கு அனுபவிக்க வேண்டும். சரி. அப்படின்னு அப்படி அனுபவிக்க வேண்டும் என்றா நாரதர் சொன்ன வார்த்தை. ஓராண்டு காலம் அனுபவிக்கணும் ஒருத்த வருஷம் அப்படின்னு தெரிவித்தார். அப்போது நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஓர் இடத்தில் அதாவது வில்ல ஆயுதம் எடுக்கிறதுக்காக சென்றேன். அரண்மனைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் தர்மநந்தனம் யாரு அண்ணா பாஞ்சாலியும் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். சரி பஞ்சரணத்தில். சரிடா. அப்போது நாரதர் என்ன செய்ய தெரிவித்தார்? யாராவது ஒருவர் ஒன்றாத்தனை இருக்கிற போது யாராவது ஒருவர் கண்ணால அந்த 5 பேர்களை பார்த்து விட்டா அவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்து விடும். ஆமா நாரதர் சொன்ன வார்த்தை அப்படின்னு தெரிவித்தார். அப்போது அந்த நேரத்தில் அண்ணாராஜ தர்மந்தனம் பாஞ்சாலி கண்களால பார்த்து விட்டார். ஐயோ கண்களால 2 பேரும் ஒன்னாத்தனை இருக்க போது நம்ம கண்களால பார்த்து நாரதர் சொன்ன வார்த்தை பிரகாரம் நமக்கு முடிந்து விட்டால் என்ன செய்வது? நமக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருமே தலைவடியா என்ன சொல்லுங்க குளக்கரைக்கு சென்றிருந்தேன். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் நாகராவத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் யார் குமார்த்தி நாகக்கண்ணி அவ பாம்பு உழைப்பு குளக்கல கிடக்குறான் பாம்பா. அவளுக்கு என்ன சார்ந்திருமா? கண்ணுக்கேற்ற கணவன் யார் ஒருவர் இந்த ஜலத்துல கைய வைக்கிறாரோ அவ பாம்பா இருக்க பெண்ணாத்திர மாறிடுவார் அப்படின்னு ஒரு சாமம் அவளுக்கு. இங்க சென்று அந்த ஜலத்துல கைய வைக்கிறான். உங்க கைய ஆமா என் கலங்கள் பட்ட உடனே அவ பாம்பா இருந்த பெண்ணாத்திர மாறி இருக்கான். பெண்ணாத்திரம் வந்த உடனே சரி இந்த ஜலத்துல பாம்பாத்தன உருவத்தை மாற்றிக்கொண்டு ஆனா உங்க கையில பட்ட உடனே பெண்ணு எனக்கு வந்து நீங்களே என்ன கல்யாணம் செய்யணும் தெரிவித்தார். ஆனால் அவளு 2ஆம் தான காதல கல்யாணம் செய்யும். 3வது யார் தெரியுமா? கல்வடியா. மாளாவிக மகவிஷ்ணு அவர் தங்கை என்று சொல்லக்கூடிய யார் சுபத்ரா அவர்தான் தாலி கட்டின மனைவி. இவ்வளவு 2 பேரும் காந்தக கல்யாணம். சரி கண்ணன் சுபத்ரா தாலி கட்டின மனைவி. அதாவது இந்தியா தோழமா
பாதல அரக்கன் மகளாகிய போகவதி போகவதில சேர்த்துங்க சொல்லுங்க ஆ? சேர்த்துங்க எத்தனை 4ங்க 4 இன்னும் எத்தனை பேரு என்ன 4ங்க சரி சரி வந்த நேரமா என்னதான் மத்தாக்காரன் திங்கிறான்னு தெரியல ஐந்தாவது அள்ளி ஏய் ஐந்தாவது அள்ளி அள்ளி பவளக்குடி அள்ளிக்கு புலேந்திரன் புலேந்திரன் பிறந்தான் நல்லா போடணும்னா ஒரு பிள்ளை இருக்கு ஆமா அதோட அந்த பவளக்குடி எப்படி தெரியுமா அந்த அள்ளி திருமணம் செய்த உடனே ஆய்ந்தாத்திற்கு சாப்பிட்டுருந்தான் அவளுக்கு ஒரு குழந்தை உண்டாகி போச்சு அவளுக்கு தெரியாம நான் சேர்ந்தேன் அவள்தான் அவன் பேர் தான் பிளேந்திரன் அவளுக்கு பவள தேர் பள்ளிக்கூடம் போனா பவள தேர் இல்ல மரகட்ட தேர் பசங்களை கூட போட்டு மரகட்ட தேர் உடஞ்சி போச்சுக்கா ஆமா ஒருவர் ஒருவர் சண்டை அதாவது தேர் என்ன மரகட்ட தேர் வச்சிருக்க ஆமா பவள தேர் பவள தேர் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டான் அப்படின்னு உன் மகனை கேட்டானோ உண்மைதான் அதோட அவன் என்ன செய்ய அள்ளி கூட்டம் ஆயாசமா என் மகனாகிய புலேந்திரனுக்கு பூர்ண சோரம் கண்டு போச்சு என்ன சோரம் பூர்ண சோரம் கண்டு போச்சு உடனே அர்ஜுனன் வந்தா பார்க்கலாம் இல்லைன்னா என் மகனை பார்க்க முடியாது கொடுத்துட்டான் சரி நமக்கு மகனாக்கு புலேந்திரன் அப்படி இந்த மகனுக்கு உயர்ந்து போனான் அவன் கடைசியில் அங்க நல்லா தான் இருக்கான் புலேந்திரன் அவன் என்ன பண்ண உடனே அப்பா பவள தேர் வேணும்ல எனக்கு எப்படியாவது பவள தேர் கொடுத்தாதான் நான் பள்ளிசாலைக்கு செல்வேன் முடியாது இல்லைன்னா முடியாதுன்னு இல்லைன்னா சொல்லிட்டேன் சாவுவான் ஆமா எங்க பவளக்கொடி பவள நாட்டுக்கு சென்றான் சரி அவதான் 6வது மனைவி ஆமாம் பவளக்கொடி நீ யார் சொல்லணுமா சொல்லு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த சித்ராங்கலை பாண்டிய நாட்டு ஆண்டவர் கூடியது சித்ரா பாண்டிய மகளாகிய சித்ராங்கலை ஓநாட்டு குலக்கரைக்கு வந்தார் அப்படி வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய அழகை அவ பார்த்து விட்டு அவளுடைய அழகை நான் பார்த்து விட்டு மணந்தாளி இப்பேற்பட்ட மன்னனை மணக்கணும் ஒரு நாள் வாழ்க்கை வாழ்ந்தால் சட்டம் இப்பேற்பட்ட மன்னனுக்கு வாழ்க்கை செய்யவில்லை அப்படி இந்த மனைவி ஐயா உங்களை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தெரிவித்தான் பாண்டிய நாட்டுக்கு சென்றோம் சரி பாண்டிய நாட்டுல ஏன்னா அந்த சித்ரா பாண்டியனுக்கு ஒரே மகள் சித்ராங்கலை 1000 பேருக்கு ஒரே மகள் 1000 பேருக்கு 99 பேருக்கு மொத்தமா சொன்னேன் நானு ஆமா ஆனால் அப்போது ஐயா அந்த பாண்டியராஜன் என் மகளாகிய சித்ராங்கலை நீங்க காந்தூர் கல்யாணம் செஞ்சு அப்படி தெரிவித்து ஆமா காந்தூர் கல்யாணம் அவளை முடிச்சுட்டு ஆனா ஒரு இரவு அவையத்தை தங்கியிருந்துட்டு நான் வந்துட்டேன் எப்படி வந்தாங்க எப்படி வீரனுக்கு எங்களுக்கு பார்த்து போய் முடியல மீண்டும் வந்து உன்னை அழைத்து செல்கிறேன் முடியட்டும் நான் அழைத்து செல்கிறேன் போகல அப்படி இருக்கா 8வது மணி வேலை தெரியுமா
மேகராஜன் குமார்த்தி ஆ, மின்னல் ஒளி ஆ, நான் எங்க சென்ற தெரியுமா எங்க அவளை எப்படி கல்யாணம் செய்தான் எப்படி காதல கல்யாணம் எப்படி அப்படின்னு கேட்கிறேன் ஆம். ஓ நேரத்தில் ஆ, யார் எறும்புகளா யார் முதல் 800 சூழ்நிலைகளுக்கு பாடியாளக்கூடிய முக்காண்ட பரமக்கடவுள் ஆமா அவரிடத்துல பாசுவாத கணை வாங்க வேண்டும் இந்த கணை அங்கதான் வாங்கிட்டு இருந்தீங்க. இந்த கணை ஆமா ஆள் போதும். அப்படி அந்த மழை நேரத்து ஆ, தொடக்கம் ஆச்சு ஆ, 7 ஊசி ஆ, 7 வெட்டை ஆ, 7 மிளகு 7 கடுகு வைத்து ஒரு காலம் மன்னித்து ஒரு காலம் நீட்டு இப்படி ஒரு காலம் மன்னித்து ஒரு காலம் நீட்டு அந்த ஈசனை நோக்கி தவறு செய்து கொண்டு விஜயராஜன் மின்னல் ஒளி வாயு காற்று வரணன் இவங்க அனைத்து பேர்களுமே காத்து அடித்தவா வர்ண மழை பொழியவா விஜயராஜன் இடி அடித்தவா மின்னல் ஒளி மின்னல் மின்னவா இவரோட தவத்தை கலைக்கணும்னு நினைத்தார்கள் ஐடியாசன். ஆமா ஆ, யாரோ தெரியல பூலவச்சமயத்தன் இல்லையா ஆமா. இப்படி ஈசனை நோக்கி அருளாக தவத்தை செய்து கொண்டிருக்கானே இருக்கானே. இவன் தவ செய்ய இவனை விடக்கூடாது இவன் தவத்தை எப்படி கலைக்கும் அப்படி மழை அக்கினி சுமாரே எரிகிறது. திடீர்னு பத்துது ஆமா எப்படி தவத்தை கலைக்கும் இந்த மழை நினைத்து ஆமா அந்த இடிராஜ என்ன தெரியுமா தவம் செய்து கொண்டிருக்கும் போது மடார்னு என் உச்சிக்கு நேரம் இடித்தான் என்ன, வீழ்ந்து செத்து போல நீனு. யாரு நானா மடார்னு இடித்த உடனே நான் என்ன நினைச்சேன் இடிராஜ நம்ம மண்டைக்கு நேரம் இடிக்கிறானு ஆமா இவனை விடக்கூடாது சரி அப்படி இந்த மழை நினைச்சு ஒரே சொந்த அத்தனை சொல்லி என்ன விளையாட்டா? இந்த ஐக்க சுத்தி தண்ணில நேர்க்க சரி. பார பாரு அவனுக்கு தண்ணி ஊற்றணும் ஊத்துவா. நான் விடுறாள் அவனை நானு நீ விடுவியா பின்ன? எப்ப என் தவத்தை கலைக்கணும் ஆமா என் மண்டைக்கு நேரம் இடிச்சானோ ஆமா கடலை விடக்கூடாது அப்படி மழை நேற்று என்ன செய்தான் தெரியுமா ஏய் இளையராஜா உன்னை விட்டுட்டான்னா எனக்கு ஒரு சத்தியம் வேணும் ஆஹா அப்படின்னு கேட்டேன் என்ன அர்ஜுனா உனக்கு என்ன சத்தியம் நான் தரேன். என்ன கேளு நான் தரேன் ஆ. ஏய் எப்ப என் மண்டையில நீ இடிச்சியோ ஆமா எனக்கு சத்தியம் வேணும்டான்னு கேட்டேன் சரி அப்போது அது நான் என்ன சொன்னேன் பூலகத்து மக்கள் ஆமா. நீ இடிக்கிற போது சரி. அர்ஜுனா அர்ஜுனா என்னுடைய பேரை சந்தோமில்ல வீயக்கூடாது ஓசனை 14 தூரம் ஓடி வீயணும் அப்படின்னு தெரிவித்தேன் அவன் அதே மாதிரி எனக்கு சத்திய வாக்கு கொடுத்தான் சரி யாரு இளையராஜா. சிறிராஜன் என் தகத்தை வைத்துக் கொண்டு ஆ. அவன் தங்கி என்று சொல்லக்கூடிய மின்னல் எனக்கு பரிசாக கணக்கு கொடுத்தான் காந்தவ கல்யாணம் அவளை அங்கேயே காந்தவ கல்யாணம் செய்தான் சரி அவள் 8வது மனைவி கடைசி மணி ஆமா அவளை காந்தவ கல்யாணம் செய்து 3 வருஷம் 21 நாள் அத்தனை ஆகிவிட்டது என்ன சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா மின்னல் அதாவது துறைவனுக்கு எங்களுக்கும் இன்னும் பார்க்க போர் முடியவில்லை இல்லையா பார்க்க போர் முடிந்து நான் மீண்டும் வந்து அடுத்த அன்று முதல் இன்று 4 வெள்ளைக்கால் 3 வருஷம் 21 நாளாக ஆகிவிட்டது அவருடைய அரண்மனைக்கே போகல ஆனா இந்த நேரத்துல
சாப்பிட்டு ஆ தாமலை நடிக்கிற போது ஆ சொத்து பார்த்து அகப்பட்டு ஆ மயக்கம் அடைந்து கிடக்கிறாருன்னு எனக்கு லிகிரம் வந்தது ஆ இல்லையா? ஆமா அவர் எப்படி இருக்காருன்னு தெரியல. ஆ நான் வந்து பார்த்தேனே ஆ. எங்க அண்ணா இடத்துல தெரிவித்து போய் ஆ அவர் வந்தாலும் இல்லையா, அவர் சொல்லலாம். அவர் தாராளம் இல்லையா, சொல்லலாம். நாடகம் முடிச்சிட்டு இருக்கு. ஆமா ஓய் அர்ஜுனா, பலவிதமான பொருட்களை கொண்டு வந்து சந்தையாக அத்துடன் கோடி கோடி வணக்கம் அர்ஜுனா, என் பாட்டாய் பண்ண போகிறேன், என்னை நிற்கும். ஆ காய்ச்சல் வர வந்திருக்கின்றேன். ஆ நல்லா தானே இருக்குங்க. ஆமா, இருக்கேனே. இல்ல ஒரு லிகிதம் தப்பான லிகிதம் வந்துட்டு என்ன தப்பு? சொல்லுமா? யாரா? யாரா? இங்க சுத்தின சமையலாரி. என்ன விவரம்? அப்படி கேட்கல. நல்லா தானே இருக்குங்க. சொல்லட்டுமா? நல்ல இங்கு வந்தார், ஆ நடந்த விஷயங்களை தெரிவித்தார். ஆ மின்னல் ஒளியா? ஆமா, அவருக்கு இங்க வந்தா ஏனென்றால் ஒரு நாள் நினைச்ச பாதுகாப்பு கடமை சொன்னா அல்லவா? ஆ அப்ப தமிழ் எப்படி நினைச்சேன்? ஆ இல்லாஜி தப்பு நினைச்சியா? ஆ ஆமா, அவன் தங்கையாகி மேலே காந்தோக்களை செய்ய இல்லையா? இரண்டா இது வரைக்கும் சொல்லல. ஆ இது அண்ணாக்கு மறைக்க முடியாது நிம்மதிக்கு. ஆ ஏன்னா ஆ இது வரைக்கும் தெரியாம இருந்தோம். ஆ எப்ப அவன் இங்க வந்தாலும் ஆ. இல்லையா? ஆமா. இனிமேலுக்கு அது உண்மை நம்ம ஆ சொல்லுவோம். அண்ணா மேகரோட தாண்டவத்திலே மேகராஜன் குமார் உண்மையா? மின்னல் ஒளி. ஆ, ஆனா தவம் செய்தான் அவன் இடிராஜன் மண்டிக்கு நேரம் இடிச்சான். சரி என் தவத்தை மிச்சிக்கொண்டு சரி. அதனால வந்து அவன் தங்கைக்கு சொல்லக்கூடிய மின்னல் ஒளிய ஆமா. எனக்கு பரிசாக கொடுத்தா நான் காந்தூர் கல்யாணம் செய்தேன். செய்த ஆமா 3 வருஷம் 24 வருஷானே ஆமா. பாரத போர் முடிந்து உன்னை வந்து அரசியல் தெரிவித்தாய். இது வரைக்கும் ஒரு நாளாக சென்றிருக்கியா? பெண்ணே மின்னல் ஒளி துறையனுக்கு எங்களுக்கு பாரத போர் முடியல. பாரதம் முடிந்து உன்னை நான் பிறகு வந்து அழைத்து செல்கிறேன் தெரிவிச்சுட்டு வந்தேன். ஆமா. ஆனா 3 வருஷம் 21 நாள் அத்தனை ஆகிவிட்டது. ஆமா. ஆனா இன்னைக்கு வந்திருக்காள நீ எதுக்கு வந்திருக்க தெரியுமா? எதுக்கு? அது அண்ணாடி இருக்கிற வயது காலம் கிடைக்கிறல்லவா? கோபாலத்துடைய போட்டோவை வச்சு அந்த ஈஸ்வரிய போட்டோவை வச்சு கூட்டத்திலே போகலாம். அர்ஜுனன் இந்த புது வாழ்க்கை இருக்கிறாரு. அர்ஜுனன் தேர அழிக்க போகிறேன் அப்படி என்று என்னிடத்துல கோபத்தோடு செஞ்சு கொண்டிருக்கின்றான். என்னால் முடிஞ்சவரை தடுத்து பார்த்தேன், தடுக்க முடியவில்லை. அண்ணா கல்யாணம் செய்யறான். ஆமா 2 நாளைக்கு இருக்கிறான். ஆமா என்ன வெளிநாட்டுக்கு போயிடுறான். ஆமா. 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வரான். நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், இவனுக்கு எங்களுக்கும் பகை. பாரத போர் முடியல. உண்மை. உடனே நான் மீண்டும் நடத்த சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்காக ஏய், முட்டா, அப்படி இல்லை.
ஒரு பெண்ணான அவளை திருமணம் செய்து ஒரு நாளாவது அவளுக்கு இன்ப சுகத்தை கொடுக்கணும் இருக்கிறாயா இல்ல அந்த பெண்ணாவளை தாலி கட்டி கொண்டு அப்ப வீட்டை சுமப்படுத்தி போல அது வெற்றிக்கு வராது. தவறு செய்தது தவறுதான் அண்ணா. உண்மைதான். அப்படி இருக்கிறார் யுவராஜன் புதுவாய் முன்னேறி அர்ஜுனுடைய பேரை அழிக்க போகிறேன் உன் தம்பியை அழிக்க போகிறேன் ஏன்னா இந்த கணவர் வேண்டாம் புருஷன் வேண்டாம் என்று கோபத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றான் அவர் ரோட்டையா சொல்றான் நீ குறிப்பையா செஞ்சாலும் மதிச்சு இன்ப சகத்தை குறித்து அவங்களை அழைத்து வருவான் அண்ணா, இவ்வளவு சொல்லி இனிமேலுக்கு இந்த கணவனே நமக்கு புருஷனே தேவையில்லை. ஆமா அதாவது என் அண்ணாவுடைய போட்டா வச்சு அண்ணமுடைய போட்டா வச்சு நான் புருஷன் நமக்கு மிச்சம். ஆமா. உலகத்துல எனக்கு புருஷன் தேவையில்லை அர்ஜுனுங்கிற பேர் நாமே உலகத்துல இருக்கக்கூடாது ஆமா. அப்படின்னு இதை தீர்மானிச்சுட்டான். ரொம்ப கோபத்தோடு சொல்லி கொண்டிருக்கிறேன் புருஷனே வேணாங்கிற. அண்ணா, உங்களுடைய வார்த்தை பிரகாரம் நான் மேகலோகம் சென்று முன்னுடைய கண்ணால பார்த்து அவளுக்கு இன்ப சுகத்தை கொடுத்து நான் மீண்டும் அழைத்து அப்படியே சொல்லி வருவார் வருகிறேன்.